الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் பல்வேறு இபாதத்துகளை நாம் செய்து முடித்துவிட்டு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா என்று சொல்லி சவ்வால் மாசத்துடைய 2வது நாள்ல இல்லையா, சவ்வாலுடைய அந்த 2வது நாள்ல நம்ம எல்லாம் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாள்ல இந்த ஜும்மாவுல நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 7 நன்மைகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலான் மாசம் வந்துட்டால நிறைய மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, எல்லா தொழுகைக்கு வருவாங்க, சுபுஹ் தொழுகைக்கு கூட என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் சஃபா என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. ரமலான் மாதம் முடிஞ்ச கையோடு பாத்தியலாக்க அப்படியே மக்கள் என்ன செய்வாங்க, குறைஞ்சு போயிடுறாங்க. இத எல்லா பள்ளிகளிலும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இது ரமலான் மாசம் முடித்த கையோடு இந்த ஃபஜ்ர் தொழுகையுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அந்தஸ்து என்ன, தொழுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். முதல் சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல 656வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ரி பில் ஜமாஅத்தி ஃபகஅன்னமா ஸல்லா குல்லல் லைல். யார் பள்ளிவாசலுக்கு சென்று சுபுஹ் தொழுகையை ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்குரிய நன்மை என்ன என்று சொன்னால், ஃபகஅன்னமா ஸல்லா குல்லல் லைல், அவர் இரவு முழுக்க நின்று தொழுது கொண்டிருந்தார் என்று அவருடைய மலக்கு அவருடைய நன்மைகளை பதிவு செய்வாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறார். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம ஃபஜ்ர் தொழுவறனால வெறுமன மலக்குமார்கள் 2 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு எழுத மாட்டாங்க. மாறாக எப்படி எழுதுவாங்க, அவர் இரவு முழுக்க தொழுது கொண்டிருந்தார். அதாவது இஷாவிலிருந்து சுபுஹ் வரை ஒருவர் நின்று தொழுது கொண்டே இருந்தால் என்ன நன்மைகள் கொடுக்கப்படுமோ அந்த நன்மை எதுக்கு கொடுக்கப்படுகிறது, ஃபஜ்ர் ஸலாவுக்கு பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தா தொழுதா இந்த நன்மை கொடுக்கப்படுகிறது என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அவ முதல் நன்மை என்பது இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை, இது முதல் நன்மை. 2வது நன்மை என்னன்னு சொன்னா, இதை பற்றி அதே இமாம் முஸ்லிம் அவர்களே 657வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அவரை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் பொறுப்பில் ஏற்றுக்கொள்வான். அன்றைக்கு முழுக்க அந்த நாள் முழுச அவரை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, அவருக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏத்துக்கிறது, அல்லாஹ் ஏத்துக்கிறவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் ஒரு நாளைக்குரிய அந்த காலை தொழுகையை ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டாரோ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அமானியத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார் என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இரண்டாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து நாம் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டோம் என்று சொன்னால், ஏறக்குறைய நாளைக்கு ஃபஜ்ர் வரை 24 ஹவர்ஸ் நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டு விட்டது? அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது இதனுடைய தொழுகையுடைய இரண்டாவது நன்மை, இரண்டாவது ஃபாயிதா. மூணாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அன்றைய நாளை அவருக்கு ஒரு பரக்கத்தான நாள் ஆக்குவான், சந்தோஷமான நிம்மதியான நாளா அல்லாஹ் ஆக்குவான் அப்படிங்கிற இந்த ஹதீஸ இமாம் புகாரி 1142வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. நம்ம எல்லாம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னால நம்முடைய தலைக்கு பின்னால சைத்தான் என்ன செய்வானா, 3 முடிச்சுகளை போடுகிறான். போட்டுட்டு அந்த 3 முடிச்சுகளை அவிழ்க்க விடாமல் சைத்தான் பாதுகாத்துக் கொள்வார். ஷைத்தான் போட்ட முடிச்சுகளை எவன் அவிழ்க்கவில்லையோ அவன் நரகத்திற்கு சென்று விடுவான். ஷைத்தான் போட்ட முடிச்சுகளை ஒவ்வொரு நாளும் எவர் அவிழ்த்து வீசுகிறாரோ அவர் எங்க போயிருவாரு? சொர்க்கத்துக்கு போவாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க. அந்த ஷைத்தான் போட்ட 3 முடிச்சியை போட்டு ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இந்த சுபுஹு தொழுகைக்கு முந்தைய நேரம் இருக்கு பத்தியெல்லாம், ஒரு 4 மணி, ஒரு 3:30 மணி, ஒரு 4:30 மணி, அப்ப என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சுகமான தூக்கத்தை கொடுப்பானா. புரியுதா? அதாவது சுபுஹு வாங்க சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு, அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு. அப்பதான் தூக்கம் என்ன செய்யும்? சுகமா அப்படியே சொக்குமா. அப்ப ஷைத்தான் சொல்லுவானா, எந்திரிச்சாலே அலைக்க வக்துன் தவீலுன், இன்னும் தவீலான, இன்னும் ரொம்ப நேரம், 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, 10 நிமிஷம் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு ஒழிச்சதுக்கு டைம் பத்தாது. அப்ப ஷைத்தான் சொல்லுவானா, அலைக்க வக்துன் தவீல், இன்னும் தவீலான, இது ரொம்ப நேரம் இருக்குப்பா, எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிடாது, பள்ளிவாசலுக்கு போயிடாது அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வானா சொல்லி சுகமான தூக்கத்தை கொடுப்பான். ஒரு இரையச்சம் உள்ளவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் போட்ட அந்த 3 முடிச்சுகளை அவிழ்த்து வீசுவான். முதல்ல எப்படி அவிழ்த்து வீச வேண்டும் என்று சொன்னால், தூங்கி முழித்தவுடையே காலையில் ஓத வேண்டிய துஆவை ஒருவர் ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்த்து எரியப்படுகிறது. என்ன ஓதனே? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் ஓதனமா இல்லையா? இதை ஒருவர் காலையில முழித்தவுடையுமே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எனக்கு தூக்கத்தை கொடுத்து விட்ட பிறகு மறுபடியும் என்னை விழிக்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நாம் எல்லோரும் அந்த அல்லாஹ்விடத்தில் ஒன்று சேரக்கூடிய மக்களே என்கிற இந்த துஆவை ஒருவர் ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. இந்த முதல் முடிச்சு அவுத்துட்டு அப்படி சில பேர் தூங்கவும் செய்யலாம். 2வது முடிச்சு எப்போ அவுரும் அப்படின்னு சொன்னமாக்க, எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிட்டு ஒழு செஞ்சுட்டு ஒழுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ இருக்கு பாத்தீங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற இந்த ஒழுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துஆவை ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவுந்துறேன். 3வது முடிச்சு எப்போ அவரும்னு சொன்னா, ஆண்களை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு அந்த சுபுஹு தொழுகையை தொழுதுவிட்டால் அவன் போட்ட 3வது முடிச்சையும் அவிழ்த்து வீசப்படுகிறது. அவிழ்த்து வீசப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான், அஸ்பஹ நஷீதன் தையிபன் நஃப்ஸி வ இல்லா அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸலான், அவன் போட்ட அந்த 3 முடிச்சுகள் அவிழ்த்து வீசப்பட்டு அந்த நாள் அவனுக்கு ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, பரக்கத்தான நாளாக அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு அல்லாஹ் ஆக்குவான். அப்படி சுபுஹு தொழுகைக்கு போகவில்லை என்று சொன்னால் சந்தோஷம் இல்லாத, பரக்கத்து இல்லாத, ஒரு கவலையான, ஒரு துக்கமான நாளாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஆக்கிடுவான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப முதல் சிறப்பு என்ன? நைட்டு ஃபுல்லா தொழுத நன்மை, அப்படித்தானே? 2வது சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவது. 3வது சிறப்பு என்ன? அந்த நாள் நமக்கு அந்த நிம்மதி, ஒரு சந்தோஷம், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அன்னைக்கு ஃபுல்லா அல்லாஹ் கொடுப்பான். இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம மேல சந்தோஷப்படுவான், நம்ம மேல கோபப்படாம அதிருப்தி அடையாம என்ன செய்வான்? அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்பதை பற்றி இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 555வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. டெய்லி, அதாவது அசர் தொழுகை நேரத்திலையும் ஃபஜ்ர் தொழுகை நேரத்திலையும்
நம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் நம்மள்ட்ட வந்து சேருவாங்களாம். காலையில சில மலக்குகள் நம்மள்ட்ட வருவாங்க. காலையில என்ன செய்வாங்க? சுபஹ் தொழுகை நேரத்துல நம்மள்ட்ட வருவாங்க, நம்மளை வந்து கண்காணிப்பாங்க. நம்மளை விட்டு எப்ப அவங்க போவாங்கன்னு சொன்னா, எப்ப போவாங்களாம்? அன்னைக்கு அசர் தொழுகை நேரத்துல போயிடுவாங்களாம். அப்ப அசர் தொழுகை நேரத்துல வேற மலக்கு நம்மள்ட்ட வருவாராம். வேற மலக்கு வந்த உடனேயுமே இவர் என்ன செய்வாரு? நம்மளை விட்டு போயிடுவாரு. திருப்பி எப்ப வருவார்னா சுபுஹுக்கு வருவாரு. சுபுஹு டு அசர் வரை, அசர் டு சுபுஹு வரை, இப்படி மலக்குகளை வந்து நம்மளை வந்து கண்காணிப்பாங்க, அல்லாஹ்ட்ட எல்லா செய்திகளையும் சொல்லுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இதுல சுபுஹுக்கு மலக்கு வர்றாங்கல்ல, அந்த சுபுஹுக்கு வரக்கூடிய மலக்கிட்டையும் அசருக்கு மலக்கு வருவாங்கல்ல, அந்த ரெண்டு மலக்குமார்கள்ட்டையும் அல்லாஹ் கேட்பானா, கைஃப தரக்கும் இபா, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்த ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான், கைஃப தரக்கும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், அதைனாகும் வஹும் யுஸல்லூன் வ தரக்னாகும் வஹும் யுஸல்லூன், நாங்கள் அவர்களை அடைகிற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், அவர்களை விட்டு வெளியேறுகிற போதும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? தொழுது கொண்டிருந்தார்கள். அடைகிற பொழுது என்று சொன்னால் சுபுஹு தொழுகை, வெளியே வர்றாங்கல்ல, எது தொழுகை? அசர் தொழுகை. இன்னொரு வழக்கு அடைகிற போது சொன்னால் அசர் தொழுகை, வெளியேறுகிற போது சுபுஹு தொழுகை. அப்ப இந்த ரெண்டு மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நாங்க அவர்கிட்ட போகும்போது அவர் தொழுது கொண்டு இருந்தாரு, அவரை விட்டு வரும்போது தொழுதுகிட்டு இருந்தாரு என்று அந்த மலக்குகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அவர் மீது அன்பு காட்டுவான், அவர் மீது தன்னுடைய பாசத்தை பொழிகிறான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நாலாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? டெய்லி சுபஹ் தொழுகை தொழுதுறமே, இது நாலாவது ஃபாயிதா. அஞ்சாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நமக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னமாக்க, இந்த நன்மைக்கு அளவுகோலே சொல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 657வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் யலமூன மா ஃபீஹிமா லா அதௌஹுமா வலவ் ஹபுவன், இந்த ரெண்டு தொழுகைக்குரிய நன்மையை மக்கள் அறிந்திருந்தால், இந்த ரெண்டு தொழுகை இஷா, இந்த இடத்துல இஷா தொழுகை, இந்த இடத்துல இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, புரியுதா? இஷா தொழுகையுடைய நன்மையையும் ஃபஜ்ர் தொழுகையுடைய நன்மையையும் ஒருவர் அறிந்திருந்தால், அந்த ரெண்டு தொழுகைறனால அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல கூலி கொடுப்பான், நன்மை கொடுப்பான்ல, அந்த நன்மை, அந்த கூலியை அவர் இந்த துனியாவில் உண்மையில் அறிந்திருந்தால் அவர் என்ன செய்வார் சொன்னா, தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார். கால் இல்லாத ஊனமாக இருந்தாலும், கால் இல்லாத ஊனமாக இருந்தாலே என்ன செய்வாரு? தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார், பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு சொல்லுவார் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறதே. அவை அருமை சகோதரர்களே, சுபுஹு தொழுகையுடைய நன்மையை ஒருவர் அறிந்திருந்தால் என்ன செய்வாரு? தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வருவாரு அப்படின்னு இந்த ஹதீஸ் பேசுது. நமக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் கால மட்டும் அல்லாஹ் தரல, கால அல்லாஹ் கொடுத்துக்கிறான், காரை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? கொடுத்துக்கிறான். ஓட்டுறதுக்கு டூ வீலர் என்ன செஞ்சுக்கிறான்? அல்லாஹ் கொடுத்துக்கிறான். அப்ப நம்ம கால் இருக்குது, டூ வீலர் இருக்குது, ஈஸியா என்ன செய்ய முடியும்? நமக்கெல்லாம் பள்ளிக்கு வந்து வர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எத்தனாவது ஃபாயிதா? அஞ்சாவது ஃபாயிதா. ஆறாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, யாரு சுபுஹுக்கு பள்ளிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைக்கிறது. அவங்களுக்கு யாருடைய துஆ கிடைக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய துஆ வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற இந்த ஹதீஸ இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1450வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அந்த ஆண் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த ஆண் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. எந்த ஆண் என்று சொன்னால், யாரு சுபுஹு தொழுகைக்கு முழிச்சு அவரை உது செய்து ரெடியாகிவிட்டு தன்னுடைய மனைவியை சுபுஹு தொழுகைக்கு எழுப்பி விடுறார்ல, அந்த ஆண் மீது அல்லாஹ் என்ன செய்வானாக? அருள் புரிவானாக. அதே மாதிரி ரஹிமல்லாஹு இப்ராத்தன், அந்த பெண் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. எந்த பெண்ணே?
அவங்களும் சுபுகுக்கு முழிச்சு உது செஞ்சு போட்டு சுபுகுக்கு முழிக்காத கணவர் இருக்கிறாரு, அந்த கணவரை எழுப்பி விடுறாங்களே, அப்படிப்பட்ட கணவன் மீதும் மனைவியின் மீதும் அல்லாஹ் என்ன செய்வானாக, அருள் புரிவானாக. அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்களுக்கு, பெண்களுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு துஆ செஞ்சாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நபிகள் நாயகத்துடைய துஆவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? டெய்லி சுபுஹ் ஆண்களை பொறுத்தவரை பள்ளிக்கு வந்து ஜமாத்தா சொல்லுவானே, பெண்கள் உங்க வீட்டுல உட்கார்ந்து அந்த வக்துல என்ன செஞ்சே நீங்க தொழுதுக்கிறனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனாவது ஃபாயிதா? 6வது ஃபாயிதா இல்லையா? 7வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நம்ம கரெக்டா சுபுஹ் தொழுகைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் நம்ம கண்டிப்பா சொர்க்கவாசி. நமக்கு கண்டிப்பா அல்லாஹ் எதை கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படின்னு நான் சொல்லல, சொல்றது யாரு? ரசூல் சாஸ்திரம் சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் 574வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் சல்லல் பருதைனி தஹலல் ஜன்னா. யார் குளிர்ச்சியான 2 தொழுகைகளை தொழுது விட்டார்களோ அவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. குளிர்ச்சியான 2 தொழுகைகள் என்று சொன்னால், முதல் குளிர்ச்சியான தொழுகை ஃபஜ்ர் தொழுகை. ஏன்னா ஃபஜ்ரை பொறுத்தவரை சூரியன் வந்து உதிச்சே இருக்காது, அதனால கொஞ்சம் கூலா தான் இருக்கு. எனவே முதல் குளிர்ச்சியான தொழுகை என்பது எந்த தொழுகை? ஃபஜ்ர் தொழுகை. 2வது குளிர்ச்சியான தொழுகை எது என்று சொன்னால் அஸர் தொழுகை. எதுக்கு ரசூலுல்லாஹ் அஸரை வந்து குளிர்ச்சியான தொழுகைன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, லுகரோடு அஸரை ஒப்பிட்டு பார்த்தால் அது எதுவா இருக்கேன்? கொஞ்சம் கூலா இருக்கும்ல. லுகர் வந்து வெயில் இன்னும் ஜாஸ்தியா இருக்கேன், அஸருக்கு வந்து வெயில் கொஞ்சம் கம்மியா போயிடுறேன். அப்ப லுகரோடு ஒப்பிட்டு சொல்றாங்க, அஸர் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூலா தான் இருக்கிறது. எனவே யாரு சுபுஹ் தொழுகைக்கும் அஸர் தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தா தொழுதாங்களோ அவர்கள் கண்டிப்பாக தஹலல் ஜன்னா, நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சுபுஹ் தொழுவறனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஃபாயிதாக்கள் வந்து 7 சொல்லிருக்கிறேன் இல்லையா? முதல் ஃபாயிதா என்ன? இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை. 2வது ஃபாயிதா என்ன? அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, அவருக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டது? அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். 3வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அந்த நாள் அவருக்கு நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான் நாளாக அல்லாஹ் ஆக்குவான். 4வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அவர் மீது அல்லாஹ் சந்தோஷப்படுவான். 5வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அபரிவிதமா நன்மைகள் என்ன செய்வான்? அவர் மேல அல்லாஹ் எழுதுவான். 6வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அவருக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. 7வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, கண்டிப்பா அவர் எங்க போயிடுவாரு? சொர்க்கத்துக்கு போயிடுவாரு என்ற இந்த 7 ஃபாயிதாக்கள் உள்ளன. அதே சமயத்துல ஒருவர் தொழவில்லை என்று சொன்னால் அவருக்குரிய 2 எச்சரிக்கைகளை சொல்லி நான் முடிக்கணும் சொன்னா, நான் பார்க்கிறேன் நிறைய பேர் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறாங்க இல்லையா? பேசக்கூடிய நானே இன்னும் சோர்ந்து போகல, புரியுதா? அப்படி உட்கார்ந்துக்கிறேன். நான் சில சமயம் பார்த்துருக்கிறேன், நான் பயான் செய்வேன், கத்தி தான் பேசுவேன். நான் பேசுவேன், நானே தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன், எனக்கே தண்ணி தேவைப்படாது, உட்கார்ந்து தண்ணி குடிப்பாரு. நான் அப்ப சொல்ல மாட்டேன், நானா நினைப்பேன் பேசக்கூடிய நம்மளே தண்ணி குடிக்கல, கேட்கிற அவர் தண்ணி குடிக்கிறாரு அப்ப நினைச்சுக்கிறேன், புரியுதா? அதனால எதுக்கு பாக்கணும் சார், சில பேரை பார்க்க அப்படி போகுது, அப்படி 3வது வாரத்துக்கு போறாங்க, அப்புறம் 1வது வாரம், அப்புறம் 7வது வாரம். அதனால உங்களை நான் சோதிக்க நான் விரும்பல. 2 ஹதீஸ்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சிடுறேன். அப்ப சுபுஹ் தொழுவுறனால 7 ஃபாயிதாக்கள். தொழவில்லை என்று சொன்னால் அவருக்கு 2 எச்சரிக்கைகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முதல் எச்சரிக்கை என்ன என்று சொன்னால், அவர் முனாஃபிக். 4 வேளை தொழுது விட்டு சுபுஹுக்கு பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர் யாரு? முனாஃபிக். இந்த வார்த்தை கடுமையான வார்த்தையை தான். இந்த வார்த்தையை நான் சொன்னது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க புகாரியை படிச்சு பாருங்க. சஹீஹுல் புகாரில 657வது ஹதீஸ். நீங்கள் தமிழ்ல கூட படிச்சுக்கலாம். 657வது ஹதீஸ். அதுல லைஸ ஸலாத்துன் அஸ்கலு அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் ஃபஜ்ரி வல் இஷா. முனாஃபிக்குகளுக்கு 2 தொழுகைகள் தான் சுமையாக, சிரமமாக இருக்கும். முதல் தொழுகை வந்து ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ருக்கு போறது வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 2வது இஷா தொழுகை. யாருக்கு இஷா தொழுகையோ ஃபஜ்ர் தொழுகையோ சுமையாக இருக்கிறதோ, அந்த தொழுகைக்கு அவர்கள் செல்லவில்லையோ, அவங்க யாரா இருக்கிறாங்க? முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 145வது வசனத்திலே பேசுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் தான் நாளை மறுமையில் நரகத்தின் அடித்தளத்தில் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப 4 சலாவுக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டு சுபுஹு தொழுகைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர் யாராக இருக்கிறார்? முனாஃபிக்காக இருக்கிறார். கடுமையான வார்த்தை, முனாஃபிக்காக இருக்கிறார். முதல் ஹதீஸ். இரண்டாவது, அதே இமாம் புகாரி அவர்களே 3207வது ஹதீஸாக 3270வது ஹதீஸாக 3270வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யாரு சுபுஹு தொழுகைக்கு போகவில்லையோ பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, அவருடைய 2 காதுகளிலும் ஷைத்தான் என்ன செய்கிறான்? சிறுநீர் கழிக்கிறான். சுபுஹ் தொழுகைக்கு போகிறேன்னு சொன்னா அவன் காதுல சைத்தான் சிறுநீர் கழித்து காதை என்ன செய்வான்? அசுத்தப்படுத்துறான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, சுபுஹ் தொழுகை என்பது எல்லா தொழுகை அவசியம், சுபுஹ் தொழுகை மிக மிக அவசியம். எதுக்கு நான் இதுகளை சொல்றேன் அப்படின்றமாக்க, நம்ம மாஷா அல்லாஹ் எல்லா இந்த 30 நாள் பார்த்தீங்களாக்க நம்ம பள்ளி மட்டும் இல்ல, எல்லா பள்ளி வாசலையும் மக்கள் எல்லாம் கூட்டமா என்ன செய்வாங்க? சுபுஹ் தொழுகைக்கலாம் வந்திருப்பாங்க. பெருநாள் அன்னைக்கே பார்த்தீங்களாக்க பாதியா போயிருக்கேன், அப்புறம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களாக்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு போயிறேன், அப்புறம் நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்களாக்க அந்த பழைய மாதிரி ஒரு சப்பு, முக்கா சப்பு, 1.5 சப்பு, 2 சப்பு இருக்கு மத்தியில அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நோன்பின் மூலமாக பெற வேண்டிய பானங்களை நாம் பெறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 5 வேளை தொழுகையை கரெக்டா தொழுதாங்களோ, சுபுஹ் உள்பட ஃபஜ்ர் உள்பட பள்ளிவாசலுக்கு தொழுதாங்களோ, தொழுவச்சாங்களோ, அது மாதிரி எல்லா தொழுகைகளுக்கும் பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் நம்ம ரமலான்ல நம்மனால முடிஞ்ச இபாதத்துகளை பண்ணிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்மளால என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இபாதத்துகளை பண்ணிருக்கிறோம். அந்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நன்மைகளை அல்லாஹ் ஏத்துக்கிறனும், அதுக்குண்டான கூலிகள் நன்மைகளை இம்மையிலை மறுமையில அல்லாஹ் என்ன செய்யணும்? முழுசா நமக்கு தரணும். அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இபாதத்தை செய்துவிட்டு அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒரு துஆவை கேளுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுடைய 127வது ஆயத்தில அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி பெரிய ஒரு இபாதத்தை பண்ணிவிட்டு துஆ செய்யறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்கிற துஆவை கேட்டிருக்கிறாங்க. இந்த துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், ரப்பனா எங்களுடைய ரப்பே, தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து நாங்கள் செய்த எல்லா விதமான இபாதத்துகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீயே இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்ற துஆ உள்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ கேட்க சொன்னாங்களோ அது போன்ற துவாக்களை மனப்பாடம் பண்ணி அந்த துவாக்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்களோடு இது போன்று குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.